மூன்றாவது குறளுக்கு போகலாமா? வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை. சிறந்த பண்புகளோடு ஒரு பெண்ணானவள் குடும்பத்தை நடத்தினால் அந்த குடும்பத்தில் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை. பண்புகளற்ற ஒரு பெண்ணாக இருப்பின் அதில் குறைகள் தான் இருக்கின்றது. இவ்வளோதான். ஆக நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. சரியா? அடுத்தது 4வது குறளுக்கு போகலாமா? பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். இங்கே ஒரு கற்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார் வள்ளுவர். கற்பு என்பதை நாம் உடல் சார்ந்த விஷயமாக கருதுகிறோம். பரவலாக தான் கருத்து. கற்பு அப்படின்னு சொன்னால் உடல் சார்ந்த விஷயமாகவே நாம் அதை கருதுகிறோம். கற்பு என்பது என்னன்னா பெண்ணுடைய மன உறுதி. ஒரு பெண் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறாள், கஷ்டம் வரும்போது துவண்டு போகக்கூடாது, சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிக்கக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு நிர்வாகம் செய்யணும் அந்த குடும்பத்தை. சந்தோஷமாக இருந்தால் லட்சமாக செலவு பண்ணுறது, கஷ்டமாக இருந்தால் பைசா இல்லைன்னு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா நேரத்துலையுமே ஒரு சமமான நிலை கொண்டு வரத்துக்கு ஒரு மன உறுதி வேணும். இதை நான் கடந்து செல்லுவேன், கஷ்டமாக இருந்தால் கடந்து செல்லுவோம், சந்தோஷமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஆக இந்த மாதிரியான நிலையைத்தான் வள்ளுவர் கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்கிறார். அப்போ அந்த கற்புடன் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக அமையும். மன உறுதியோடு ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண் மிகச்சிறந்த குடும்ப தலைவி ஆவாள். சரியா போச்சா? நாளைக்கு பார்ப்போம்.